திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் வியூகங்கள் கவனிக்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. கூட்டணியில் முக்கிய அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் 6 தொகுதிகளில் போட்டியிட்டு 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதில் திருப்போரூர் மற்றும் நாகைப்பட்டினம் ஆகிய பொது தொகுதிகளில் பட்டியலினத்தை சாராத எஸ் பாலாஜி மற்றும் ஆலூர் ஷானவாஸ் வெற்றி பெற்றனர். இந்நிலையில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிகமான பொது தொகுதியில் போட்டியிடுவதற்கான நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது விசிக. அதற்காக கட்சியின் செல்வாக்கை அதிகரிக்கும் முயற்சியை விசிக தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் என கூட்டணியில் இருக்கும் 11 கட்சிகளும் இம்முறை எப்படியாவது கூடுதல் தொகுதிகளை பெற வேண்டும் என விரும்பினாலும் விசிகவின் நடவடிக்கைகள் கூடுதல் கவனம் பெறுகின்றன. கடந்த ஆண்டு வெல்லும் ஜனநாயகம் என்ற தலைப்பில் திருச்சி சிறுகனூரிலும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மது ஒழிப்பு மாநாட்டையும் பிரம்மாண்டமாக நடத்தி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. அதாவது திமுக, அதிமுகவிற்கு இணையாக மிகப்பெரிய அளவில் அந்த கூட்டங்கள் நடத்தப்பட்டன. தலித் அரசியல் மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பு பிரச்சனைகளுக்காகவும் குரல் கொடுத்து வரும் விசிகவை தலித் கட்சி என்ற குறுகிய கண்ணோட்டத்தில் பார்ப்பது சரியல்ல என்று அக்கட்சியினர் கூறி வருகின்றனர். பட்டியலினத்தை சாராத இளைஞர்களும் விசிகவில் அதிகம் இணைவதால் அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கூறி வந்த விசிக இந்த முறை அந்த கோரிக்கையை தள்ளி போட்டிருக்கிறது. அதேவேளையில் விசிக சார்பில் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை கேட்டு பெறவும் பொது தொகுதிகளை அதிகம் பெறவும் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. திராவிட இயக்கங்களுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு முழுவதும் விசிக வலிமையாக இருப்பதால் கூடுதல் தொகுதிகளையும் வட மாவட்டங்களை தாண்டி பிற பகுதிகளிலும் தொகுதிகளை கேட்டு பெறுவோம் எனவும் அக்கட்சியின் எம்எல்ஏ சிந்தனை செல்வன் கூறியிருக்கிறார். அதிகாரத்தால கைவிடப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுக்கு கூடுதலான இடங்கள் தருவது என்பது ரொம்ப நியாயமானது. அது காலத்தின் அவசியமானது. ஒரு பெரிய வலிமையான கொள்கை நோக்கம் இருக்கு. எங்க கட்சியினுடைய நலனை மட்டும் இல்லாம தேசத்தின் நலனை முன்னிறுத்தி தான் இந்த முடிவு விடுதலை சிறுத்தைகளுடைய தலைமையால எடுக்கப்பட்டது. அதனால நிச்சயமாக கூடுதல் தொகுதிகளை நாங்கள் கேட்போம், அதை தருவார்கள் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. விடுதலை சிறுத்தைகளை நோக்கியும் சாதிய வரம்புகளுக்கு அப்பாற்பட்டு அனைத்து ஜனநாயக சக்திகளும் அணிதிரள்றாங்க. அதனால அவங்க எல்லாரையும் அகாமடேட் பண்ண வேண்டிய தேவை விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கு. அதனால நாங்க பொது தொகுதியும் கூடுதலாவே கேட்டு பெறுவோம். பொது தொகுதி என்பது தலித் அல்லாத ஜனநாயக சக்திகளுக்கு மட்டுமே அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. பொது தொகுதினா அது தலித்துகளும் நிக்கலாம். இன்னைக்கு திருமா ஒரு தன்னுடைய வாழ்க்கையே பொது வாழ்க்கைக்காக அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு தலைவர். அவர் மேல ஒரு மாறுபட்ட கருத்துடையவர்கள் கூட அவருடைய தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் குறைச்சு மதிப்பிட மாட்டாங்க. அது அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இன்னமும் நம்ம ரிசர்வ் தொகுதியில தான் தேர்ந்தெடுத்துருக்கோம். இன்னமும் ரிசர்வ் தொகுதியிலிருந்து தான் தேர்ந்தெடுத்துருக்கோம். அப்ப இது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்சனாலிட்டிஸை ஒரு பொது தொகுதியிலிருந்து தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகுமானால் அது தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி அந்த குவாலிட்டிக்கு அது ரொம்ப இன்னொரு அழகு சேர்க்கும். தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி இன்னும் குவாலிட்டேட்டிவா என்ரிச் ஆயிருக்கு அப்படிங்கறத அதனுடைய பொருள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கோரிக்கை ஏற்கப்பட்டால் திமுக கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளின் எண்ணிக்கை குறையுமா அல்லது கூட்டணியில் இருக்கும் பிற கட்சிகளிடமிருந்து தொகுதிகள் பறிக்கப்பட்டு அளிக்கப்படுமா என்பது தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தெரியவரும்.